May I come in, sir? Good afternoon, sir. Good afternoon, sir. Good afternoon. Thank you, sir. எந்த ஊர்ல வரீங்க? சார் சேலம் மாவட்டத்திலேருந்து வரேன். சேலம் மாவட்டத்துல வரீங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. உங்க நேம் சொல்ல வேண்டாம். எஸ் சார். சார் நான் சேலம் மாவட்டத்தில் இருக்க ஏத்தாப்பூருங்கிற வில்லேஜ் பஞ்சாயத்துலேருந்து வரேன் சார். அண்ட் என்னோடய ஸ்கூலிங் எல்லாமே நான் என்னோடய ஹோம் டவுனில் தான் சார் பண்ணேன். அண்ட் என்னோடய அண்டர் கிராஜுவேஷன் வந்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அப்பா வந்து கவர்மெண்ட் டாக்டராக இருந்தார். அண்ட் சர்வீஸில் இருக்கும்போது இறந்துட்டார் சார். அம்மா வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்க. நான் காலேஜ் வந்து முடிச்சது 2019. அதில் வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரோவர் டிசைன் பண்ணி நாங்கள் இஸ்ரோவில் வந்து டாப் 10 வந்திருக்கோம் சார். அதுக்கான கன்சோலேஷன் ப்ரைஸ் வந்து நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் சார். சேலம் மாவட்டம் மாவட்டத்துடைய சிறப்பான அம்சங்கள் ஒரு 5 விஷயம் சொல்லுவோம் சார். சேலமில் வந்து லேண்ட் ஆஃப் ஸ்டீல்னு சொல்லுவாங்க சார். அண்ட் ஜாலஜிஸ்ட் பேரடைஸ், மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஜாலஜிஸ்ட் பேரடைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேங்கோ வந்து ஃபேமஸ் சார் சேலமில். அண்ட் ஜிஐ டேக் வந்து அதுக்கு வெண்பட்டு எல்லாத்துக்கும் வாங்கியிருக்காங்க சார். ஸோ டூரிஸ்ட் பிளேசஸ்ன்னு பார்த்தா சங்ககிரி ஃபோர்ட் ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது சார். அண்ட் ஆத்தூரில் வந்து ஒரு ஃபோர்ட் இருக்குது சார், ஆத்தூர் ஃபோர்ட். ஸோ கெட்டி முதலியார்ஸ் தான் சார் கட்டினாங்க. அண்ட் ஏற்காடு வந்து கிளியர் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது சார். ஸோ இதெல்லாம் டூரிஸ்ட். அண்ட் எக்கனாமிக் வைஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மால்கோ இருக்குது சார். அண்ட் ஓகே சார் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எஸ் சார் ரிப்போர்ட் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு இடம் முன்னேறி இருக்காங்க. எஸ். ஸோ இந்த HTA ரேங்கிங்ல இன்னும் நம்ம சிறப்பாக செயல்படுறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? அட்மினிஸ்ட்ரேட்டராக இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். எஸ் சார். ஸ்கூலிங் ரிட்டன்ஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சார். எஜுகேஷன் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ஸ் சார். அது மூலியமாக தான் நமக்கு வந்து ஹியூமன் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சார். ஸோ ஹியூமன் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் இப்போ வந்து ரீசெண்டாக குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்லாம் சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஹை பேரோல் ஜாப் சார். ஸோ இது ஹியூமன் கேபிட்டல் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது சார். ஸோ அண்ட் வந்து மால் நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் சார். உமன்ஸ்க்கு அண்ட் சைல்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணுறாங்க சார். அதுக்கான போஷன் அபியான் திட்டம் இருக்குது. அண்ட் நம்ம இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சார். சேலத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் லூம்ஸ் பவர் லூம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஜிஎஸ்டி வருகைக்குனால பெருமளவு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? அதில் எப்படி அவங்க ரெக்கவர் ஆகி வர்றாங்க? சார் பவர் லூம் செக்டர்ஸில் வந்து இப்போ ஜிஎஸ்டியில் வந்துட்டு எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சார். சில எக்ஸம்ஷன்ஸ் வந்து 20 lakhsக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வர மாட்டாங்க. ஸோ சில ஃபேக்டர்ஸ் வந்து அவங்க வந்து அங்கேருந்து மார்க்கெட் வந்து இன்னொரு ஸ்டேட்டில் போய் விற்கும் போது அவங்களுக்கான டாக்ஸேஷன் வந்துட்டு கம்மியாகுது சார் அந்த இடத்துல. ஸோ அது ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்குது சார். பட் ஆனால் வந்துட்டு இப்போ அதுக்கான கன்செஷன்ஸும் இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 300 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சர்டன் கன்செஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபியூச்சரில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா தான் சார் இருக்கும். நம்ம ஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணக்கூடிய இப்போதைய போஸ்ட் குரூப் ஒன்ல எஸ் சார் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஸ்டேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். எஸ். இப்போ ஐஜிஎஸ்டி அவங்க தான் கலெக்ட் பண்றாங்களா சார்? சாரி சார், எனக்கு தெரியல. இவே பில் அப்படின்னா என்ன? கமர்ஷியல் டாக்ஸ்ல தட் இஸ் ஜிஎஸ்டில இவே பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சரி, இல்லை சார், கேள்விப்பட்டேன். இதுல இன்னொரு போஸ்ட் இருக்கு, டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் சொல்றோம். அவருடைய பணிகள் சார் கிரெடிட் சொசைட்டி சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரெடிட் வந்து கொடுக்குறது சார். ஃபார்ம் கிராப் லோன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது. அண்ட் வந்து மார்க்கெட்டிங் சார். சிஎம்எஸ் மார்க்கெட்டை வந்து விசிட் பண்ணி அதில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது சார். கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி சார். ஸோ அதனால் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து கரெக்டாக அங்கே வந்து குடோன்ஸில் இருக்கா, ஸோ அந்த கிராப் லோன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்றதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது சார். அண்ட் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து தமிழ்நாடு மார்க்கெட்டிங் சொசைட்டிஸ் இருக்குது சார். ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எந்த அளவுக்கு விற்க முடியுது அப்படிங்கிறத செக் பண்ணுறது எல்லாமே, அந்த ப்ரைஸ் வந்து வேரியேஷன்ஸ் வந்து ஆகாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கும் இது பண்ணுறாங்க. அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ப்ரொடக்ஷனும் அதில் கொடுக்குறாங்க சார். ஓகே. சேலம் ஸ்டீல் பிளான்ட் சொல்லுங்க, இரும்பு நகரம் அப்படின்ட்டு சேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் செக்டர் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் எஸ் சார் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுறதால என்னென்ன அட்வான்டேஜஸ் சார்? சார் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து அந்த இடத்துல வரும் சார். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த சைடு இருக்க ஹியூமன் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து அந்த இடத்துல நடக்கும் சார். பப்ளிக் செக்டர் விற்கிறதால என்ன நடக்கும் சார்? கவர்மெண்ட்டுக்கு வந்து டெஃபிசிட் வராமல் தடுக்கும் சார். அதாவது டெஃபிசிட் சார். சார் சரி, கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது சார். அண்ட் நம்ம சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்லே இருக்கும் சார். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா பிபிபி மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ வந்து குறிப்பிட்ட ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்போட இன்ட்ராக்ட் வச்சுருந்தோம்னா நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட ஏரியா ஒரு 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ் டைம் வரைக்கும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் அதை டேக் ஓவர் பண்ணுவாங்க சார். ஸோ இது மூலிமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சார். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது
அது ஃபுல்லாக ப்ரைவேடைசேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார். பட் இந்த மாதிரி பிபிபியில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தல் வரப்போகுது. எஸ் சார். ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் தான் திரும்பவும் வர்றாங்க எஸ் போட்டியாளராக வர்றாங்க. யார் வந்தால் இந்திய வெளியுறவு கொள்கைக்கு சாதகமாக இருக்கும் சார்? சார் இந்தியா வந்து உறவுகளில் சிறப்பாக இருக்கிறது 2 பேரும் யார் வந்தால் சிறப்பாக இருக்கும் சார்? ப்ரீவியஸ் கவர்மெண்ட் வந்திருந்தப்பையும் நமக்கு இந்தியாவில் அதிகமான சிசிபி இதெல்லாம் போட்டிருந்தாங்க சார். அண்ட் இப்போ ஸ்ட்ராட்டஜிக்காக டிஃபென்ஸு இந்த மாதிரியான கோஆப்ரேஷனும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இருக்க கவர்மெண்ட்டும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியா வந்து ஸ்ட்ராட்டஜிக்காகவே ஜியோ பொலிட்டிக்கலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சார். ஸோ அது வந்து இந்தியாங்கிறது கண்டிப்பாக வந்து எல்லா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கும் இப்போ வந்து முக்கியமான ஒரு இதாக இருக்குது சார். ஸோ அதனால் 2 கவர்மெண்ட்டுமே ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ். எஸ் சாரி மேம், ஐ couldn't able to recall the name மேம். இந்த விஷயத்தினால அவங்க சோஷியல் சேஞ்சஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு. எஸ் மேம். இப்போ ஐஆர்என்எஸ்எஸ் வந்து இருக்குது மேம். அது ஐஆர்என்எஸ்எஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து டிடிஹெச் வந்து இருக்குது மேம். டைரக்ட் டு ஹோம் இதெல்லாம் 2000லேயே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ்லாம் நமக்கு இப்போ ஃப்ளட்டுலாம் வருது அப்படின்னா முன்கூட்டியே வந்து மெசேஜஸ் வருது. ஸோ ஈஸியாக நம்ம மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு கன்வே பண்ணுறாங்க மெசேஜ். ஸோ அதனால் நம்ம ப்ரிகாஷனாக வந்துட்டு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம் மேம். டிசாஸ்டர் டைம்ஸ்லையும் சரி மேம். அண்ட் டே டு டே லைஃப்பில் கம்யூனிகேஷன் வைஸாகவும் சரி மேம். மொபைல் கம்யூனிகேஷன் அண்ட் வந்து டிவி டிடிஹெச் இந்த மாதிரியான இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். உணவே மருந்து அப்படிங்கிறது ஒரு படம். சாரி சார், ஞாபகம். பெண்கள் சார்ந்த மையப்படுத்திய கதாபாத்திரங்கள் கொண்ட காப்பியங்கள் மேம் சிலப்பதிகாரம் இருக்கும். தமிழ்நாடு அரசு இனிஷியேட் பண்ணுற பெண்கள் சார்ந்த திட்டங்கள் ஃபியூச்சரில் எந்த மாதிரியான இம்பாக்ட் ஏற்படும்? ஒரு 2 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எஸ் மேம். புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க மேம். மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்திருக்காங்க மேம். ஸோ புதுமை பெண் திட்டமில் வந்து ஹையர் எஜுகேஷனோட ரிட்டன்ஷன் ரேட் ஆல்ரெடி நம்ம ஹையர் எஜுகேஷனில் 51% வச்சுருக்கோம் மேம். நேஷனல் ஆவரேஜோட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து உமன்ஸ் எஜுகேஷனையும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கும் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது வந்து ஃபியூச்சரில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன்லேயும் இப்போ 37% வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷனில். ஸோ இது வந்து புதுமை பெண் திட்டம் வந்து உமன்ஸ்க்கான ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து அவங்களுக்கான நெசசிட்டிஸ் ஹெல்த் இருக்கலாம், ஹெல்த் நெசசிட்டிஸாக இருக்கலாம். அண்ட் அவங்க புவரில் இருந்து வெளியே வரதுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சியாக நான் பார்க்குறேன் மேம். அது வந்து ஹெல்த்து அண்ட் அவங்களுக்கு எஜுகேஷன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் மேம். மேம் மார்ஜினைஸ்டு செக்ஷன் ஆஃப் சொசைட்டிஸ் எஸ்சி அண்ட் எஸ்டி அண்ட் உமன்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பேங்க்ஸ் வந்து லோன் கொடுக்குறது மேம். ஸ்டாண்ட் அப் இந்தியா 2016 வந்து ஆரம்பித்தாங்க. சாரி மேம், ஐ couldn't able to recall. நிறைய பொருள் செலவுல வந்து இந்த மாதிரி நிறைய ஆதாரங்கள் தோண்டி எடுத்துருக்காங்க. எஸ் சமீபத்தில் கீழடிலாம் எஸ் இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நிறைய கவர்மெண்ட் செலவழிக்கிற எனக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்களா? சார் கண்டிப்பாக ஹிஸ்டாரிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். அது இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்தோங்கிறது உண்மையாலுமே தெரிஞ்சு தான் சார் ஆகணும். அது வேஸ்ட்டுன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது சார். அண்ட் அது மூலயமா நமக்கு வந்து எந்த பெரியாருங்கிற ஆளுமை வந்து தமிழ்நாட்டில் பிறக்கவே இல்லை. தமிழ்நாட்டுடைய சமூக பொருளாதார கட்டமைப்பு எப்படி இருக்கு சார்? இப்போ ஸ்பெஷல் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சார். அண்ட் வந்து உமன்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க சார். இந்த மாதிரியான விஷயம் சோஷியல் ஜஸ்டிஸுங்கிற விஷயம் வந்து வந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது சார். சரி, ஓட்டு போடுறதுக்கான வயசு வருது. சாரி சார், ஓட்டிங் ஏஜ் சார் 18 16 வந்து குறைக்கிறதுக்கு வாரண்ட் அகைன்ஸ் சார். சார் 18 வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஆக்ட்ஸில் சர்டன் ஆக்ட்ஸில் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வந்து 18 தான் இருக்கணும்னு சொல்லி ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டும் இருக்குது சார், போக்சோ ஆக்டும் இருக்குது சார். அண்ட் அது கீழே வந்து அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து 16 இருக்கும் போது இருக்காது சார். ஸோ சேஞ்சஸ் வந்து டிபெண்டன்ட் சேஞ்சஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் சார் அவங்களோட ஆக்டிவிட்டீஸில். ஸோ அதனால் வந்து ஓட்டர்ஸை வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் காட்டும் சார். ஸோ 18க்கு மேலே வந்து ஆக்ட் வந்து அடல்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். அதனால் வந்து நம்ம இது பண்ணும்போது ஒரு ரெஸ்பான்சிபிளான சிட்டிசனாக வந்து
ஓட் பண்ண முடியும் சார். அண்ட் ரெஸ்பான்சிபிளான பார்ட்டிஸை கொண்டு வர முடியும் சார். சப்போஸ் கொடுக்குறனால உள்ள அட்வான்டேஜ் சார் 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 யூத்தோட இது வந்து அதிகமாகும் சார். யூத்தோட ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அதிகமாகும் சார். சரி, ஓகே. இந்தியாங்கிறது பாரதா இந்தியாவா? சார் ஆர்டிகல் 1 படி இந்தியா ஆஸ் அ பாரத்ன்னு தான் சார் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்க? சார் அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் படி நான் இந்தியா ஆஸ் அ பாரத்ன்னு தான் சார் சொல்றேன். ஏன் இந்தியாவில் இருந்து போகலாம் இருந்து போகணும்? அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பாரத் சார் G20ல் இப்போ கொண்டு வந்திருந்தாங்க சார். ஆக்சுவலாக பாரத் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ங்கிறத பாரத் போலீஸ் சர்வீஸ் சொல்லிடலாமா? நல்லா இருக்கு. இல்லை சார் சொல்ல முடியும். தமிழ்நாடோட 3 லாங்குவேஜ் பாலிசி எஸ் சார். ஏன் இன்னும் வரைக்கும் சேஞ்ச் ஆகாமல் அதில் ரொம்ப பிடிப்பாக இருக்கிறாங்க? எஸ் சார். சார் இப்போ அந்த டீச்சர்ஸோட ரேஷியோ பார்த்தோன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கம்மியாக இருக்குது சார் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து 3 லாங்குவேஜ் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்சு இந்த மாதிரி எடுக்கும் போது ஸோ அதுக்கான டீச்சர்ஸ் அவைலபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக யார் வருவாங்கன்னா ஹிந்தி டீச்சர்ஸ் வந்து வருவாங்க சார். ஸோ இது இன்டெரக்டாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹிந்தியோட இம்போசிஷனாக தான் சார் நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் சார் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அகேன்ஸ்டாக இருக்குது. ஓகே, இப்போ சோசியல் மீடியா வந்து எலெக்ஷன் வரப்போகுது. எஸ் சார். எலெக்ஷன் ஓட்டிங் பிஹேவியரை எந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க சார்? இப்போ ஆல்ரெடி ஃபேக் மெசேஜஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு சார் எலெக்ஷன்ஸில். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேக்ட் செக் யூனிட்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து ஐடி ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க சார். சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் அண்ட் வந்து ஃபேக்ட் செக் யூனிட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபேக் மெசேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறனால அன்றைக்கி அந்த ஓட் பண்ணுற அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மைண்ட் செட்டே மாறுது சார். ஸோ அந்த ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்து ஃபேக்காக வந்து விடும்போது அதை வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதும் வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதனால் வந்து அந்த ஓட்டர்ஸோட இதே வந்து மைண்ட் செட்டே மாறி வேற ஒரு பார்ட்டிக்கு வந்து ஓட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது சார். ஒன் சைடு தான் பார்க்குறீங்க. இதே பாசிட்டிவாக நிறைய பேரோட உண்மையான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். தெரிஞ்சு வரலாம் மக்கள் கரெக்டான பார்ட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? எஸ் சார். தமிழ்நாடு இருக்கிறது காரணம் சார் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் சார். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் தமிழ்நாடுல இருக்க ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து சிட்டிசன்ஷிப் வந்து அலோவ் பண்ணல சார். ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் பாஸ் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ரீலங்கன் தமிழோட சென்டிமெண்ட்ஸை வந்து இதாகுது, வீக் ஆகுது அப்படின்ற மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் ஸ்டாண்ட் எடுத்து கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ்க்கும் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். எஸ் சார். தமிழ்நாடு சார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனில் வந்து ஆர்டிகல் வந்து 83 and 172 வந்து அமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து என்ன சொல்லுதுன்னா டிசல்யூஷன் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்துட்டு அந்த டியூரேஷன் சொல்லுது சார். அது பிஃபோர் த 5 years டேர்ம்ஸ்க்கு முன்னாடியே டிசல்யூஷன் பண்ணுறாங்க சார். இட் இஸ் அகேன்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன் நான் சொல்கிறேன் சார். ஸோ அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அது இப்போ பீப்புள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது ஃபுல் டேர்ம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாதனால. ஸோ இதோட பாசிட்டிவ்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஓட்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும்னு சொல்கிறாங்க சார். பட் ஆனால் இப்போ வந்து பை எலெக்ஷன்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்டேட்டில் ஒவ்வொன்றையும் வந்து ஸோ அதான் பை எலெக்ஷன்ஸ்லாம் ஒவ்வொன்றும் வந்து ஸ்டேட்டில் வந்து இப்போ சப்போஸ் வந்து டிசால்வ் ஆகுது அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து இன்னமும் அதிகமாகும் தான் சார் பார்க்குறேன். அண்ட் சார் மிஸ்டர் சுக்பீர் சிங் சந்து அண்ட் மிஸ்டர் ஞானேஷ் குமார் சார் அவர்கள். லோக்சபா எலெக்ஷன் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் எந்தெந்த ஸ்டேட்லாம் சாரி சார் எப்படி பாரத் நமக்கு இந்த வருஷம் 5 பேர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது 3% சார் மிஸ்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்துருக்காங்க சார். பீகார் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் சார் இப்போ சாகித்ய அகாடமி தமிழ்நாட்டில் சார் பிளாக் ஹில் அப்படிங்கிற ஒரு நூலை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக கொடுத்தாங்க சார். அண்ட் மிஸ்டர் தேவி பாரதி அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு லோக்சபா எம்பி சீட் எத்தனை சார்? தமிழ் 39 இருக்குது சார். 40 சார் 40 பிடிக்கும். 40 தேர்தல் எலெக்ஷன் ஒரு கட்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதே சட்டை சார் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன் 39+1 அப்படிங்காங்க. டிஎம்கே போட்டு ஏடிஎம்கே போட்டு 40 நாங்கள் சார் நாமினேஷன் சார். ஃபினான்ஸ் கமிஷன் 16th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் சார் மிஸ்டர் அரவிந்த் பெனாகரி அவர்கள். வந்து அப்துல் ரஹ்மான் போயம் கேட்டோம். மரமே சாபமானார் என தவம் இது எதை கனெக்ட் பண்ணுற மாதிரி
ஸோ என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறோமோ அது வட்டி மூலமாக நமக்கு வந்து கொடுக்கும் சார். ஸோ என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் பற்றி அவங்க பேசுகிறாங்க. போய் மூலியமா வரவே சாபமா வரம் தவம் இல்லை. சாரி சார். என்விரான்மெண்ட்ங்கிறது நீங்கள் வந்து அழிச்சிங்கன்னா நெகட்டிவ் இம்பாக்ட் வரும், அழைச்சிங்கன்னா பாசிட்டிவ் இம்பாக்ட் வரும். இது அப்படியே ஆப்போசிட்டாக வரமே சாபமாகுது. அப்போ தவம் இல்லை. சாரி திருக்குறளில் பயன்படுத்தாத 2 வார்த்தை சார். தமிழ் இந்த கடவுள் சார். கடைசி திருக்குறள் என்ன? சாரி சார். சார் தெரியல சார். சாரி சார். அமர்நாத் ராமகிருஷ்ணன் சார் கீழடி ஆராய்ச்சியில் ஃபஸ்ட்டு அவர் தான் சார். ஏஎஸ்ஐயில் ஃபஸ்ட்டு அவர் தான் சார் பண்ணார் ஸ்டார்டிங்கில். ஃபஸ்ட்டு 3 ஏஎஸ்ஐ வந்து இந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா தான் சார் பண்ணாங்க. அவங்க தான் அந்த கீழடி அகலவராய்ச்சியில் ஃபுல்லாகவே பங்கெடுத்து வெளியே கொண்டு வந்தது அவர் தான் சார். இன்ஃப்ளேஷனை யார் கண்டது? சார் இட் கேன் பி கண்ட்ரோல்டு பை போத் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து மானிட்டரி எக்கனாமிக்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க சார். மானிட்டரியில் வந்து ஆர்பிஐ பண்ணுவாங்க, ஃபிஸ்கலில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ பட்ஜெட் மூலிமா பண்ணுவாங்க சார். வயர்லெஸ் சார்ஜர் நீங்க வரல சார். எஸ் அது எப்படி ஒர்க் பண்ணுது சார். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸால் ஒர்க் ஆகுது சார். அண்ட் அதில் வந்து அந்த ஒயர்லெஸ் சார்ஜரில் வந்து நம்ம ஃபோனில் வந்து என்ன இருக்குன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கும் சார். ஸோ அதனால் வந்து அந்த வேவ்ஸ் வந்து அதில் ரீச் ஆகும்போது நமக்கு வந்து காயில் ப்ரொடியூஸ் ஆகி சார்ஜ் வந்து இதாகுது சார். ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ளூடூத் 5.2 ஓகே சார். அதோட ரேஞ்ச் எவ்வளவு சார் 10 மீட்டர் ரேஞ்ச் வந்து இருக்குது கன்ஃபார்மா? சரி சார். 10 மீட்டர். ஓகே. ரேடியோ ஃப்ரீக்வென்சி ரிலேஸோட ரேஞ்ச் சார் 5 சென்டிமீட்டர் இருக்கும் சார். ரேடியோ ஃப்ரீக்வென்சியோட ஃப்ரீக்வென்சி ரேஞ்ச் சார் சாரி சார். ஓகே. ஹாஃப் டூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், ஃபுல் டூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் எக்ஸாம்பிள் சார் அது வாக்கி டாக்கி யூஸ் பண்ணுறது சார். இப்போ இருக்க மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது ஃபுல் டிஃபரன்ஸ். ஹாஃப் ஆர் ஆக்டிவேட் ஃபுல் ரெஃப்ளெக்ட். சாரி சார். ஓகே. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வறுமை குறியீடு அப்படிங்கிறத அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேரளா வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இருக்கு. சரிங்களா? 0.7% வாங்கி இருக்கு. 1950ல் பார்த்தீங்கன்னா கேரளா வந்து ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருந்துச்சு. இப்போ எப்படி 0.7% தான் வறுமையிலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி அச்சீவ் பண்ணாங்க சார்? அங்கே ஹெச்டிஐ இண்டெக்ஸ்னே ஹெச்டிஐ இண்டெக்ஸும் எடுத்துக்கிட்டோம்னா சரி சார், எம்டிபிஐ இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டோம் சரி சார். ஹெல்த் அண்ட் எஜுகேஷனில் வந்து கேரளா வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது சார். அண்ட் ஹியூமன் கேபிட்டலும் அவங்க வந்து நல்லா இருக்குது சார். ஸோ அதனால் இப்போ பேசிக் மினிமம் வேஜ் கூட அங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். ஹியூமன் அதெல்லாம் ஓகே தான். பட் இந்த பொசிஷனை வர்றதுக்கு அவங்க ஒரு விஷயத்தை பண்ணாங்க. என்ன விஷயம் பண்ணாங்க? சாரி சார். தெரியல சார். சேவத்தில் இருக்கிற விஜயராகவாச்சாரியா பற்றி சார் அவர் 1885ல் வந்து ஐஎன்சிக்காக கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணி கொடுத்தாரு சார். அண்ட் 1920ல் நாக்பூர் செஷனில் அவர் தான் சார் லீட் பண்ணார். ஸோ அந்த செஷனில் தான் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து இதாச்சு சார், டிமாண்ட் ஆச்சு சார். அண்ட் அவர் வந்து ஆன்டி ஹிந்தி அவர் முஸ்லீம் அண்ட் ஹிந்துஸ் ப்ராப்ளம் அப்போ சேலமில் வந்து ஜெயிலில் இருந்தார் சார். அண்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா 10 இயர்ஸ் ஜெயிலில் தான் சார் இருந்தார். 10 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் சார் அவர் வந்து அவரே வந்து கோர்ட்டில் வந்து வாதாடி அண்ட் நிரபராதின்னு சொல்லி இது பண்ணி ரிலீஸ் பண்ணார். நீங்கள் ஒரு நல்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணீங்க, இஸ்ரோட இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க, ரோபோ தொடர்பான இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணியிருக்கீங்க. எஸ் நீ இப்படி ஒரு அரசு பணிக்கு வர்றதால வந்து நாங்கள் ஒரு சிறந்த சயின்டிஸ்ட் இழந்தோம்னு நினைக்கிறோம் சார். சார் நான் சயின்டிஸ்ட்டை நாங்கள் இழந்துட்டு உங்களுக்கு ஏன் இந்த போஸ்ட் கொடுக்குறோம்? உங்களுக்கு இஸ்ரோட நல்ல ஸ்கோப் இருக்கு சார். சார் 4th இயரில் தான் சார், ஃபைனல் இயரில் தான் சார் நாங்கள் இஸ்ரோ ப்ராஜெக்ட்டும் பண்ணோம் சார். அண்ட் அதில் வந்து ஃபைனல் இயர் படிக்கும்போது அப்பா வந்து இதாகிட்டார் சார், இறந்துட்டார் சார் சர்வீஸில் இருக்கும்போது. அண்ட் வந்து அம்மா விடோவர் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணாங்க சார். ஸோ அப்போ வந்து ஆர்டிஓ தான் சார் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். ஸோ அப்போ அதை பார்த்து தான் சார் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. அதுலேருந்து நான் என்னோட ட்ரான்சிஷன் ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாகவே சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஓகே தான் சார் இருந்துச்சு. லாஸ்ட் क्वेश्चन சந்திராயன் 3 லான்ச் பண்ணாங்க. லேண்டரோட நேம் ரோவரோட சார் விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர் சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. above average, average, below average.
அதுக்கு நல்லா பண்றீங்க, உங்கள்ட்ட கண்டென்ட் இருக்கு, ஆனா அந்த கிளாரிட்டி இல்லை, கம்யூனிகேஷன். நீங்க சொல்ல வந்ததை கிளியர் கட்டா எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அது உங்களுக்கு வாய்ஸ் ஒரு இதா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போல்டா கிளியர் கட்டா தெளிவா ரீச் ஆகுது பேசணும். ரொம்ப லைட்டா பேசுறீங்க, ஃப்ளோ வேகமா இருக்கு, டெலிவரி கண்டென்ட் அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப வேகமா இருக்கு. அது ரீச்சும் ஆகலை, உங்களுக்கு ரீச் ஆகலை. ஒரு விஷயம் பேசணும்னா கரெக்டா ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு போய் சேரும் இல்லையா? நாங்கள் எங்களை வந்து சேரும். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லை, உங்களுடைய சிக்னல்ஸ் எங்களை வந்து ரீச் ஆகணும் இல்லையா? கிளியர் கட்டாக ரீச் ஆகணும். பேச்சில் கொஞ்சம் கிளியர் கட்டாக தெளிவாக பேசுங்க, நிறுத்தி நிதானமாக பாயிண்டாக தான் பேசலாம். ஸோ வாய்ஸும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசலாம். அதுதான் பெரிய குறைபாடுன்றது, பெரிய குறைபாடாக இருக்குது. அப்படி நீங்கள் நாலேஜபிள் தான். என்னோட கேள்வி நல்லா உள்வாங்கிட்டு மெயின்ஸ்லாம் எவ்வளோ நல்லா தெளிவாக எழுதுறீங்க. டாப் பாயிண்ட்ஸும் கொடுக்க ட்ரை பண்ணலாம். சில ஆன்சர்ஸ்லாம் நல்லா பண்ணலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா கையாட்டி பேசுறீங்க. ஐ கான்டாக்ட் வந்து யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்குறீங்க. பொதுவாக இன்கேஸ் ஆஃப் லென்த்தி ஆன்சர்ஸ் எல்லாரையும் பாருங்க, போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேரையாவது பார்க்க முடிஞ்சா பாருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒவ்வொருத்தருடைய ரோல் பற்றி உங்களுக்கு முழு ஐடியா இல்லை. தட் இஸ் ஒரு டிஆர் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா அப்படியோட ரோல்னா டாப் பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஜென்ரலாக சொல்கிறீங்க, நிறைய அதே மார்க்கெட்டிங் தான் தெரிஞ்சுங்க. தெளிவான புரிதலோட ப்ரெசென்ட் பண்ணுங்க. டிஆர் கோஆப்ரேட்டிவ், அக்ரிகல்ச்சர், கமர்ஷியல் டேக்ஸ், ஸ்டேட் டேக்ஸ், அவங்க ரோல் என்ன, இதெல்லாம் தெளிவாக சொல்லணும். அப்போ அந்த போஸ்ட்டை பற்றி கேட்கணும், அந்த போஸ்ட் டிபெண்ட் போஸ்ட்டு, அப்புறம் அவங்களுடைய டிசைனேஷன் என்ன, என்னெல்லாம் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சாதான் சொல்லியிருக்கலாம். ஸோ டிசிஷன் மேக்கிங்கும் வேணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்பா ஜோ பிடனா அப்படின்ற வகையில் 2 பேர்ட்டையும் இந்தியா தற்போது நம்முடைய அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒரு இதில் இருக்காங்க. ஃபாரின் அஃபேர்ஸ் பாலிசியை பொறுத்தவரைக்கும் 2 பேருமே ஏற்றது தான். இருந்தாலுமே தற்போதைய அரசுக்கு தொடக்கத்தில் இருந்த ட்ரம்ப் வந்து ஃபேவரபுளாக தெரிஞ்சாங்க. அதனால அவங்க தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் டெபார்ட் சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு முடிவு சொல்லிதான் ஆகணும். 2 பேரும் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் எல்லாரும் சொல்ல முடியாது. எப்படினாலும் ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுத்து தான் ஆகணும். அந்த அளவில் நீங்கள் சொல்லியிருக்கலாம். அது மாதிரி HTA அப்படின்றப்போ ஜஸ்ட் எஜுகேஷனோட நிப்பாட்டிட்டீங்க. ஸோ நான் சொல்கிறேன் என்னென்ன ஃபேக்டர்ஸ், என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் அடிப்படையில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் இது பண்ணலாம்னா இட் மீன்ஸ் HTA இண்டிகேட்டர்ஸ் இப்போ இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால நம்ம எஜுகேஷன் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இன்கம் ஜென்ரேஷன், தட் இஸ் இன்கத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்க்காக எல்லாம் பண்ணுறோம். அப்படி ஒரு 2 எல்லாத்தையும் கோர்வையாக கலெக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு இதில் மட்டும் 2 ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அப்போ இதுன்னா முதல்ல ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொன்றா கூட நீங்கள் சொல்லலாம். ஏன்னா லிமிட்டட் போர்ஷன் மட்டும் தான் கோத்து பண்ணுறது, இது பண்ணுற மாதிரி இருக்கு. ஃபுல் கண்டென்ட்டே உங்களால் கொடுக்க முடியல. சிம்பிளாக ஆனால் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு, ஆனால் முழுக்க ரீச் ஆகலை. தட் இஸ் வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணுங்க. கிளியர் கட்டான பர்சன்டேஜ் கம்யூனிகேஷன் எங்களை ரீச் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப வேகமாக பேசுறீங்க, ஸ்லோவாக பேசுறீங்க, அது ஒரு குறைபாடாக இருக்கு. மற்ற வேற ஏதாவது 2 பேர் பண்றப்ப நீங்க பாருங்க எப்படி ரீச் ஆகுதுன்றது பார்த்தீங்கன்னா என்ன மற்றபடி ஒரு நாலேஜ் நல்லா ப்ரெசென்ட் பண்றீங்க. நல்லா தான் இருந்துச்சு. அதாவது வரும்போது நீங்க தமிழ்ல பேசுங்க சரியா? குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன்ங்கிறதோட அனைவருக்கும் வணக்கம் சரியா? அதுக்கப்புறம் சிரிக்கணும். உங்களை பார்த்தா ஆக்சுவலாக என்ன பொறுத்தவரை எக்ஸலண்ட்டாக பண்ணீங்க. கண்டென்ட் நல்லா இருக்கு, அந்த ஃப்ளோவும் அப்படியே வருது. அப்படி வராம நிறுத்தி ஏறக்கமா பேசுங்க. அது ஒன்று தான் நெகட்டிவ் சரியா? அதே மாதிரி சில கொஸ்டின் தெரியலன்னா நீங்கள் சாரி சார், தெரிஞ்சுக்கிறேன் சார், தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? அதை தான் சத்தமாக சொல்லணும். அதை அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண பரவாயில்ல. ஏன்னா அதை வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து நான் 5 கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் ஒரு 3 கொஸ்டின் தெரியலங்கும் போது உங்களை நெகட்டிவாக இருந்தாலும் அந்த 3 கொஸ்டின் தெரியலங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாசிட்டிவாக, சார் சார் நான் தெரிஞ்சுக்கிறேன் சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வந்து உங்களை வந்து என்ன பண்ண விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். இது உங்கள் கையில் உள்ளது சரியா? அதே மாதிரி வந்து கொஞ்சம் சத்தமாக பேசணும். இப்போ நான் கொஸ்டின் கேட்க போகிறேன், நீங்கள் ஆன்சர் சத்தமாக பேசுறீங்க சரிங்களா? ரெடி ஆகிடும். ஓகே. குலசேகரத்தை பற்றி நீங்கள் ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கீங்க. குலசேகரப்பட்டினம் எஸ். அதை பற்றி எதனால் நியூஸில் வந்துச்சு, என்ன பேக்ரவுண்ட்? சார் இஸ்ரோவோட செகண்ட் ஸ்பேஸ் லான்ச் பேட் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க சார். SSLV அப்படின்னு தான் சார் அதை வந்து லான்ச் பண்ணுவாங்க. இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ரீஹரி கோட்டாவில் வந்து ஏன் வந்து இங்கே SSLV லான்ச் பண்ணுவோம், ஸ்ரீஹரி கோட்டாவில் தான் லான்ச் பண்ணுவோம். பட் ஆனால் அவங்க வந்து ஸ்ரீலங்காவோட தாண்டி தான் சார் வந்து போலார் ரீஜன் போய் கொண்டு போக முடியும். பட் ஆனால் SSLV வந்து இந்த குலசேகரப்பட்டியில் லான்ச் பண்ணும்போது டேரெக்டாக வந்து நம்ம போலார் ரீஜன் லான்ச் பண்ண முடியும். அது மூலிமா நம்ம ஃபியூல் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ட் சேவ் பண்ணுவோம் சார். ஸோ எல்லா கண்ட்ரீஸும் வந்து கண்டிப்பாக இங்கே லான்ச் பண்ணுவாங்க சார். தேர்ட் பார்ட்டி கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கமர்ஷியலாகவும் நம்ம வந்து அவங்க டெவலப் பண்ணுவோம்.
எதுக்காண்டி அதை சூஸ் பண்ணி சேரப்பட்டோம் பர்டிகுலர் செலக்ட் பண்ணுங்க. இப்போ என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணும், ரொம்ப வேகமா ஓடுறீங்க. டெலிவரி கண்டென்ட் வந்து ஃப்ளோ ரொம்ப வேகமா இருக்கு. வாய்ஸ் வந்துருச்சு ஆனா கொஞ்சம் நிறுத்திக்கலாமா சார்? கூட சேரப்பட்டோம் தூத்துக்குடி மாவட்டம் இருக்கு. இது வந்து என்ன கோஸ்ட்ல இருக்கு? ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு சார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸா இருக்கு. இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணா இருக்கும், அந்த மாதிரி ஜெனரலா சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.